கிணற்றில் ஐஸ்கிரீம் பயிர். சிச்சுவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ சரியான கஞ்ச பிஸ்னாரி. எல்லார்கிட்ட இருந்து ஃப்ரீயா எதையாவது வாங்கலான்னு யோசிப்பாளே ஒழிய யாருக்கும் எதுவுமே அவ கொடுக்கவே மாட்டா. ஒரு நாள் சிச்சு காக்கா காட்டுக்கு விறகு எடுத்துட்டு வர்றதுக்காக போனப்போ அங்க ரொம்பவும் பளிச்சுன்னு பளபளன்னு ஜொலிக்கிற ஒரு குச்சிய பார்த்தா. அத பார்த்து சிச்சு காக்கா, இந்த கம்பு என்ன பளபளன்னு ஜொலிக்குது? இத பார்த்தா சாதாரணமான கம்பு மாதிரி தெரியலையே. இத கொண்டு போய் வெளியே வித்தா கை நிறைய காசு கிடைக்கும். இல்ல நான் சமைக்கும் போது அடுப்புல வச்சா சமையலுக்காவது உதவியா இருக்கும். அப்ப அந்த மந்திர குச்சி இப்படி சொல்லுச்சு. ஏ சிச்சு காக்கா, நீ கொண்டு போய் அடுப்புல வைக்கிறதுக்கு நான் சாதாரணமான விறகு இல்ல, நான் மந்திர விறகு. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளு, என்னால அது கொடுக்க முடியும். சிச்சு அத கேட்டு பயந்து போய், ஐயோ விறகு பேசுதே, அப்போ இது விறகு இல்ல பேயி. ஐயோ என்ன விட்டுரு விட்டுரு. ஐயோ சிச்சு, நான் ஒன்னும் பேய் கிடையாது, என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு என்ன தேவையோ என்னால கொடுக்க முடியும். பணம், நகை, துணிமணி, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். சிச்சு காக்கா ரொம்ப ஆச்சரியமா, என்னது உண்மையா? நீ எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பியா? அப்பனா எனக்கு தங்கம் கொடு. நான் இந்த ஊர்லயே பெரிய ராஜகுமாரி ஆகணும். எனக்கு தங்கம் கொடு. சிச்சு, எதுக்காக அவசரப்படுறேன்? நான் உனக்கு நீ கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னா முதல்ல நான் சொல்ற ஒரு வேலைய நீ செஞ்சே ஆகணும். என்னது? நீ சொல்ற நல்ல வேலைய நான் செய்யணுமா? நான் எப்பவுமே நல்ல வேலை தானே செய்யறேன். நான் சின்னுவுக்கு எப்பவுமே சாப்பாடு கொடுக்கறேனே, அது நல்ல வேலை தானே. சீக்கிரமா எனக்கு தங்கத்தை கொடு. சிச்சு, நீ ஒரு சரியான பிஸ்னாரின்னு இந்த ஊரு முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால நீ இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடணும். எல்லா ஜனங்களுக்கும் பெருசா சாப்பாடு ஏற்பாடு பண்ணும். நான் சொன்னதை நான் கொடுப்பேன். உனக்கு தேவையானதை கொடுக்கறேன். சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா என் வீட்டுல இருக்கிற அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் காலி ஆயிடுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்து, இந்த மந்திர கம்பு சொல்ற மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு நாள் நான் சாப்பாடு போட்டா எனக்கு இது எப்பவுமே சாப்பாடு கொடுக்கும். சரி, அது சொன்ன மாதிரியே கண்டிப்பா நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும், சரி விறகே, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு சாயங்காலமே இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நான் வயிறு நிறைய நல்ல சாப்பாடு போடுறேன். நீ சொன்ன மாதிரி எனக்கு செய்யணும். கண்டிப்பா கொடுக்கும் சிச்சு. முதல்ல போய் எல்லாரையும் கூப்பிடு. சிச்சு காக்கா பத்திரமா அந்த மந்திர கோலை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே சாப்பாட்டுக்கு கூப்பிடுறதுக்காக போச்சு. துணியோட வீட்டுக்கு போனப்ப அங்க மகிக்கழுகு, சோட்டு கிளி எல்லாருமே இருந்தாங்க. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஆஹா சிச்சு, துணி, மகி, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லது. நான் உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கேன். சிச்சு, என்ன சொல்ற? எங்களை தேடி வந்துகிட்டு இருக்கியா? யாருக்கிட்ட நான் சண்டை போட்டியா என்ன? சண்டை இல்ல, எதுவும் இல்ல. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு மத்தியானம் என்னோட வீட்டுல பெரிய பார்ட்டி இருக்கு. பசங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு என் வீட்டுல பெரிய பார்ட்டி. என்னது பார்ட்டியா? அது உன் வீட்லயே? என்ன சிச்சோ, இன்னைக்கு சூரியன் என்ன வேற பக்கம் உதயிச்சிட்டானா நீ எங்களுக்கு பார்ட்டி கொடுக்கற? எங்களால நம்பவே முடியல. மகிக்கழுகு சந்தேகமா, ஆமாம் சிச்சு, நீ யாருக்குமே ஒரு கிளாஸ் டீ கூட கொடுக்க மாட்ட. அப்படி இருக்கும்போது பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்கா என்ன? ஐயோ மகி, என்ன நம்புங்க, நான் மாறிட்டேன். நாளைக்கு வெஜ்ஜு மட்டும் இல்ல, நான்வெஜ் கூட ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளைக்கு ஸ்வீட்டு, லட்டு, பாயசம் எல்லாமே இருக்கு. எல்லாரையுமே கூட்டிட்டு வாங்க. நான் போய் எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு சொன்னதை நம்ப முடியாம மஹி, துணி, சோட்டு ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே சாப்பாட்டுக்கான வேலைகளை சிச்சு ஆரம்பிச்சுது. எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்து சுவையான சமையலையும் செஞ்சா. மதிய நேரம் சோட்டு, துணி, மஹி எல்லாருமே சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, சிச்சு அத்தையோட வீட பாத்தியா? சமைக்கிற வாசனை நல்ல கமகமான்னு வருது. இந்த ஸ்மெல்லுக்கு எனக்கு பசி அதிகமாகுது. ஆமா புஜ்ஜி, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க வாங்க வாங்க. டே சின்ன, வாடா, எல்லாருக்கும் வந்து குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணிய குடுறான். அப்போ சின்ன அங்க வந்து, குடுக்கறேம்மா. ஆமா, இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு சாப்பாடு போடவே எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. என்ன சிச்சு, இவ்வளோ ஐட்டம் இருக்கு. தம் பிரியாணி, சிக்கனு, மட்டனு, குலாப் ஜாமுன், பன்னீர், இது எல்லாம் செலவுதானா? இத பார்த்தா கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கு. செலவு நிறைய ஆயிருக்குமே. ஆமா ஆமா, இது எல்லாமே என்னோட காசுதான். ஏய் சின்ன, யாரையும் விடாதரா. எல்லாரும் இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிடணும். மஹி ஹத்தோ பிரியாணி திந்தோம்.
வாவ் சிச்சு, பிரியாணிய நீயா செஞ்ச, எவ்வளவு சூப்பரா இருக்கு. ருசி நல்லா இருக்கு. இன்னைக்கு பிரியாணிய ஒரு புடி பிடிக்க போறேன் நானு. ஆமா சிச்சு, பிரியாணி இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு 2 எலும்பு துண்டை போட, இன்னைக்கு நான் டயட்டை மறந்து சாப்பிடுறேன். சிச்சு அத்தை, எனக்கு ஸ்வீட் இந்த 2 கொடுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. எடுத்துக்கம்மா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அந்த மந்திர விறகு எனக்கு அவ்வளோ நல்லதையே செய்யும். நாளையில இருந்து நான் தான் கண்டிப்பா கோட்டீஸ்வரி. அப்படி எல்லாருமே வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க. சிச்சு காக்கா பாசமா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா. எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார சிச்சுவுக்கு நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா யார் கண்ணிலேயே படாம அந்த மந்திர கோலை எடுத்துக்கிட்டு அவ வீட்டு மொட்டை மாடிக்கு போனா. அங்க போய் சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா, மந்திர விறகே, மந்திர விறகே, இன்னைக்கு நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தேன். எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் கூட சொன்னாங்க. இப்ப உன்னோட ரூல் பூர்த்தி ஆயிருச்சு தானே? அப்ப அந்த மந்திர கோலை, சரி சிச்சு காக்கா, நீ இன்னைக்கு உன்னோட பிஸ்னாரித்தனத்தை விட்டு எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்க. நீ என்ன குடுக்கறேன்னு என்கிட்ட கேக்குறல. சரி கேளு, உனக்கு என்ன வேணும்? சிச்சு காக்கா ரொம்பவும் யோசிச்சு, மந்திர விறகே, நான் ரொம்ப நாளா ஒரு ஐஸ்கிரீம் பார்லரை வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பால் வேணும், சக்கரை வேணும், ஐஸ் வேணும். அதனால நீ எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துரு. அதனால எனக்கு நீ ஒரு டப்பா நிறைய ஐஸ்கிரீம் கொடு. உனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் போதுமா? ஒரு பாக்ஸ் ஐஸ்கிரீம் கொடுத்தா சரியாயிடுமா? எனக்கு எப்பவுமே காலி ஆகாத அளவுக்கு ஐஸ்கிரீம் வேணும். அது எப்படின்னா, மரத்துல ஐஸ்கிரீம் காக்குற மாதிரி எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் மரம் கொடு. அது நான் ஐஸ்கிரீமை பிரிக்க பிரிக்க மறுபடியும் ஐஸ்கிரீம் வந்துகிட்டே இருக்கணும். அந்த ஐஸ்கிரீமை நான் மார்க்கெட்ல வித்து ஒவ்வொரு நாளும் கை நிறைய பணத்தை சம்பாதிக்கணும். அவ்வளவு இருந்தா போதும். மந்திரக்கோள் சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. சரி, நீ கேட்ட மாதிரியே மந்திர செடிய கொடுக்கறேன். மந்திரக்கோள் சிச்சுவுக்கு ஒரு அழகான 2 செடியை கொடுத்து சிச்சு கிட்ட இப்படி சொல்லுச்சு, சிச்சு, நீ கேட்ட மாதிரியே உனக்கு செடியை கொடுக்கறேன். இதை கொண்டு போய் நீ எங்கேயாவது நட்டுவே. நாளைக்கு காலையிலேயே ஐஸ்கிரீம் காய்க்கும். கலர் கலரா ஐஸ்கிரீம் வித்து நீ பணத்தை சம்பாதிச்சுக்கோ. சிச்சு காக்கா சந்தோஷமா, எனக்கு ஐஸ்கிரீம் மரம் கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நான் இதை கொண்டு போய் எங்க நடுறது? ஐடியா. எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு பெரிய கிணறு இருக்கு. அதுக்குள்ள தண்ணி அவ்வளவா இல்ல. அதுக்குள்ளேயே இந்த செடியை கொண்டு போய் நான் நட்டு வைக்கிறேன். இதுக்குள்ளேயே ஐஸ்கிரீம் வளர்ந்தா யாருக்குமே தெரியாது. யாருமே பெரிக்க மாட்டாங்க. ஐஸ்கிரீம் இதுக்குள்ள பத்திரமா இருக்கும். சிச்சு காக்கா அன்னைக்கு ராத்திரியே யாருக்குமே தெரியாம அவ வயல்ல இருக்கிற காஞ்சு போயிருக்கிற கிணத்துக்குள்ள அந்த மந்திரக்குள் கொடுத்த 2 செடியை நட்டு வச்சா. அதுக்கப்புறம் பத்திரமா கிணத்தை விட்டு வெளியில வந்து நிம்மதியா வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குனா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. சிச்சு காக்கா எழுந்திருச்சதும் அந்த கிணத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அரே, ನಿಜವಾಗ್ಲೂ ಇದು ಮ್ಯಾಜಿಕ್ಕೇ. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮರವಾಗಿ ಬೆಳೆದಿದೆ. கிணத்துக்குள்ள உண்மையிலேயே 2 பெரிய மரங்கள் இருந்துச்சு. ஆனா அதுல பழங்கள காயோ காய்க்கல. அதுக்கு பதிலா கப் ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம், ஸ்டிக் ஐஸ்கிரீம், இப்படி ஐஸ்கிரீமா காய்ச்சி தொங்குச்சு. அதோட மனம் அந்த கிணத்து முழுக்க இருந்துச்சு. பார்க்கவும் ஐஸ்கிரீம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்கா சந்தோஷமா, நான் நினைச்சது நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நான் கோடீஸ்வரி தான். இந்த ஐஸ்கிரீமை கொண்டு போய் வித்து இந்த ஊர்லயே நான் பணத்தை சம்பாதிக்க போறேன். சிச்சு காக்கா கிணத்துக்குள்ள இறங்கி ஒரு கூட நிறைய அந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே பறிச்சு போட்டுக்குச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை வச்சுக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் வண்டியில நிறைய ஐஸ்கிரீமை வச்சு விற்கவும் ஆரம்பிச்சுது. அந்த ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்து ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே வண்டி கிட்ட ஓடி வந்தாங்க. அம்மா பாருங்கம்மா, சிச்சு அத்தை புதுசா ஐஸ்கிரீம் வண்டிய போட்டிருக்காங்க. கலர் கலரா ஐஸ்கிரீம் இருக்கு. எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கம்மா. அம்மா ஆண்டி, ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஆண்டி. ஆமா சிச்சு, நீ நேத்து தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த. இன்னைக்கு ஐஸ்கிரீம் வண்டிய போட்டிருக்க. எங்க இருந்து வருது உனக்கு காசு? சிச்சு காக்கா ஸ்டைலா, துணி அதெல்லாம் சீக்ரெட். நான் இன்னையில இருந்து ஐஸ்கிரீம் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஐஸ்கிரீம் கேவலம் வெறும் 20 ரூபா தான். வேணா வாங்கிக்கோங்க, இல்லன்னா போங்க. சிச்சு, வெயிலுக்கு தொண்டை காயுது. எங்களுக்கு ஐஸ்கிரீம் தேவைதான். இந்த 40 ரூபா 2 ஐஸ்கிரீம் கொடு. பசங்க அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அது சாதாரணமா சாப்பிடுற ஐஸ்கிரீமை விட ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. வாவ் சிச்சு அத்தை, இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே இல்ல. எனக்கு இதே மாதிரி ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும். இந்தாங்க காசு. மகிக்கழகு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு
உண்மைதான் சிச்சு. உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி உன்னோட ஐஸ்கிரீம் ருசி பயங்கரமா இருக்கு. நீ நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க. நான் உண்மையிலேயே புத்திசாலி. என்ன மாதிரி புதுசு புதுசா ஐடியா யாருக்கு வரும்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு எல்லாரும் காசை கொடுங்க. அப்படி அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே சிச்சுவோட ஐஸ்கிரீம் வண்டிக்கு முன்னாடி கியூ கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சிச்சுவோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. சிச்சு காக்கா தினமும் அந்த கிணத்துக்குள்ள இறங்கி தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீமை கொண்டு வந்து ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருந்தா. அவ வியாபாரம் வர வர ரொம்ப நல்லாவே நடந்தது. அவ கை நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அப்படி அவ அந்த மந்திர கோலோட உதவியால கிணத்துக்குள்ள ஐஸ்கிரீம் மரங்களை வளர்த்து அதுல கிடைக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே வித்து கை நிறைய பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. காய்கறி தோட்டத்தில் சிச்சு காகத்தின் வீடு. இந்த வருஷம் கிராமத்தை சேர்ந்தவங்க ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு ஏக்கர் பூமியை கொடுத்து அதுல காய்கறி விளைய வைக்க சொல்லலான்னு நினைச்சாங்க. அப்படி அவங்க விளைய வச்ச காய்கறிய அவங்களே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. எல்லாரும் ரொம்ப உற்சாகமா அவங்களுக்கு கொடுத்த இடத்துல பலவிதமான காய்கறிகளை வளர்த்தாங்க. துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு 3 பேருமே அவங்களுக்குன்னு கொடுத்த இடத்துல தினமும் கஷ்டப்பட்டு தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்கான்னு வளர்த்தாங்க. ஆனா எப்பவுமே சிச்சு காக்கா அவளுடைய கஞ்ச புத்தி கெட்ட எண்ணத்தை வச்சு ஒரு யோசனைய யோசிச்சா. ஆஹா, இந்த பஞ்சாயத்துக்காரங்க நல்ல அவகாசம் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டாண்ட காய்கறியை வளர்த்துக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. ஒவ்வொரு நாளும் இங்க வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறது, களை எடுக்கிறது என்னால முடியாது. ஊர்ல இருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும்னா என்னால முடியாது. அதே இந்த இடத்துலயே நான் ஒரு வீடை கட்டிக்கிட்டா காய்கறி வேணும்னு நினைக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து காய்கறியை பறிச்சு சாப்பிடலாம். எவ்வளவு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அவளுக்கு கொடுத்த பூமியில ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா. சுத்தி நிறைய காய்கறி செடிங்களை வச்சா. ஆனா அந்த காய்கறி செடிங்களை பராமரிக்காம எப்பவுமே அந்த வீட்டுல படுத்து தூங்குறது தான் அவளுடைய வழக்கம். பசி எடுக்கும் போது அக்கத்து பக்கத்து வயல்ல பறவைங்க வளர்த்திருக்கிற தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது எல்லாத்தையுமே பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அதனால காய்கறி செடிங்க எல்லாமே வீணா போக ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா இப்படி பண்றத பார்த்து மத்த பறவைங்களுக்கு எல்லாம் ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்ன மகி, இந்த சிச்சுவை பாத்தீங்களா? நம்ம வெயிலு மழைன்னு இல்லாம செடிங்களுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டும் தோட்டத்துக்கு நடுவுல வீடை கட்டிக்கிட்டு வேலையே செய்யாம காய்கறியை பிரிச்சு சாப்பிடுது. ஆமா துணி, அந்த சிச்சுக்கு சோம்பேறித்தனமும் அதிகம், பேராசையும் அதிகம். அது வீட்டு முன்னாடி இருக்கிற செடிங்களுக்கு பாத்தியா தண்ணி இல்லாம வாடி போயிருக்கு. ஆனா அது வீட்டு முன்னாடி இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊத்தாம நம்ம வளர்த்திருக்கிற காய்கறிய வந்து கை வச்சு பிச்சு திங்கிது. அந்த சிச்சுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடத்தை படிக்க வைக்கணும். ஆமா மகி, பஞ்சாயத்துக்காரங்க அவங்கவுங்க தோட்டத்தை அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் போய் இப்போ ஏதாவது புத்தி சொன்னா என் தோட்டம் நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லும். இங்க பாரு துணி, முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ, நான், சோட்டு 3 பேரும் சேர்ந்து நைட்டு நேரத்துல சிச்சு வீட்டுக்கு போலாம். நான் ஒரு மாஸ்டர் பிளான வச்சிருக்கேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் சிச்சு காக்கா அவளுடைய வீட்டுல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ மகிக்கழுகு அது போட்ட திட்டத்தின்படி சோட்டுக்கிளியையும் துணியையும் கூட்டிக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கிட்ட வந்துச்சு. அவங்க கையில நிறைய செடிங்களும் இருந்துச்சு. அப்போ சோட்டுக்கிளி ரகசியமா, மகி அவங்கள இப்ப என்ன பண்ணலாம்? சிச்சு வீட்டுக்குள்ள கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. சோட்டு மெதுவா பேசுங்க. இல்ல சிச்சு வீட்டை சுத்தி அந்த ஜன்னலுக்கிட்ட இருக்கிற தக்காளி, வெண்டைக்காய் செடியெல்லாம் பிச்சிட்டு நம்ம கொண்டு வந்த இந்த பாவக்காய், காட்டு செடிங்களெல்லாம் நட்டு வைக்கலாம். அது சிச்சுவோட ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள கூட பரவும் இல்ல. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, வாவ், நல்ல ஐடியா மகி. சிச்சுக்கு கசப்புனா கொஞ்சம் கூட பிடிக்காது. காலையில எந்திரிச்சு நம்ம செடிங்க கிட்ட கை போட்டு காய்கறி எடுக்குதுல, நாளைக்கு காலையில கை போட்டுட்டோம், அது கைக்கு பாவக்காய் தான் கிடைக்க போகுது. ஆமாம் துணி, அந்த பாவக்காவோட வாசனை, அந்த வேப்பலையோட வாசனை சிச்சுவோட வீடு முழுக்க பரவும். அப்ப சிச்சு இங்க இருந்து துண்டக்கான துணியை காணோன்னு ஓடி போகுது. அப்படி அவங்க எல்லாரும் திட்டம் போட்டபடி பழைய செடிங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல பாவக்காய் செடியையும் வேப்ப விதையையும் வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமானதும் சிச்சு காக்காவும் எழுந்துருச்சு. கண்ணு கூட திறந்து பார்க்காம என்னைக்கு ஓசியில காய்கறி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள, அப்பா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தக்காளி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா கைய விட்டு அது தெரியாம பாவக்காவை பறிச்சிருக்கிறது பாவக்கான்னு கூட தெரியாம அத கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுது. அவ்வளவுதான், கசப்பு தாங்க முடியாம அது கத்த ஆரம்பிச்சுது.
ஐயோ என்ன கடவுளே, இது கசப்பா இருக்கு, வாயெல்லாம் கசக்குது. ஐயோ நான் என்ன சாப்பிட்டு தொலைச்சேன் அப்படின்னு கண்ணு திறந்து பதட்டமா சிச்சு காக்கா பார்த்தா கையில பாதி கடிச்சிருந்த பாவக்காய் இருந்துச்சு. வெளியில பார்த்தா அங்க பாவக்காய் கொடியும் வேப்பல மரமும் தான் இருந்துச்சு. சுத்திலும் எங்க பார்த்தாலும் பாவக்காய் கொடிதான் படர்ந்து இருந்துச்சு. அந்த கசப்பு மணத்துக்கு சிச்சு காக்காவுக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. அப்பதான் புஜ்ஜியும் பன்னுவும் அங்க வந்தாங்க. பன்னு கிளி புஜ்ஜி குருவி 2 பேருமே சிச்சு காக்கா கத்துற சத்தத்தை கேட்டு அங்க வந்து சிச்சு கிட்ட, என்ன சிச்சு அத்தை, காலையிலேயே விசித்திரமா கத்துறீங்க, மூஞ்ச என்ன அப்படி வச்சிருக்கீங்க, ஏதாவது பார்க்க கூடாதத பாத்துட்டீங்களா? அது இல்லடா திருட்டு பையில, என் உயிர் போய்கிட்டு இருந்தா உனக்கு தமாசா இருக்கா? என் கையில என்ன இருக்குன்னு பாரு. ஓ, எவ்வளவு பெரிய பாவக்கா. என்ன சிச்சு ஆண்டி, காலையில பிரேக்பாஸ்டுக்கு பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறீங்களா? பாவக்காய் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டெய்லி குடிங்க. யூஸ் கவுண்டரல் நான்சென்ஸ். நான் தக்காளின்னு பிரிச்சப்போ இந்த பாவக்காய் வந்துச்சு. இந்த பாவக்காய் எப்படி என் வீட்டாண்ட வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நேத்து நான் பாக்கும்போது இங்க தக்காளி வெண்டைக்காய் செடி மட்டும் தான் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா அது எதுவுமே இல்ல, வெறும் பாவக்காய் தான் இருக்கு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அப்போ புஜ்ஜி ரொம்ப அப்பாவித்தனமா, அது எப்படி அத்தை, நைட்டோட நைட்டா எப்படி பாவக்காய் வளரும்? நைட்டு நீங்க பாவக்காவை பார்த்து தக்காளின்னு நினைச்சிருக்கீங்க. இல்ல நான் எச்சரிக்கையா தான் இருந்த. யாரோ என் தோட்டத்தை நாசமாக்கிருக்காங்க. இந்த பாவக்காய் கசப்பு சாப்பிட்டு எனக்கு மூச்சு விட முடியல. யார் இந்த வேலையை செஞ்சான்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். யாரோ எதுக்கத்தை இந்த மாதிரி செய்ய போறா? நீங்க எப்பவுமே பெட் மேல படுத்துக்கிட்டு சோம்பேறியா ஜன்னல் வழியா மத்தவங்களோட காய்கறியை பிரிச்சு சாப்பிடுவீங்கல்ல, அதனாலதான் அந்த செடிங்களுக்கே கோவம் வந்து அந்த செடியில பாவக்காய் வளர்ந்துருக்க போல. அந்த பாவக்காய் தான் இந்த பாவக்காய். செடிங்க எப்படிரா கோவப்படும்? எனக்கு என்னவோ அந்த துணி சோட்டு மேலதான் சந்தேகமா இருக்கு. நைட்டோட நைட்டா அவங்கதான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. என்னத்த சொல்றீங்க? எங்க அம்மா அவங்க எதுக்கு அப்படி செய்ய போறாங்க? அவங்களுக்கு எங்க தோட்டத்துல வேலை செய்யவே நேரம் பத்தல. ஒரு மனுஷன் சோம்பேறியா இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் நடந்திருக்கு. என்னோட சோம்பேறித்தனத்தை பத்தி உங்களுக்கு எதுக்காக கவலை? சரி சரி, நான் உங்களுக்கு 10 ரூபா காசு கொடுக்கறேன். இந்த செடியை பிரிச்சு வீசுறீங்களா? நான் மறுபடியும் போய் பிரிச்சா என் கை கசக்கும். 10 ரூபாக்கெல்லாம் ஒரு செடியை கூட பிரிக்க முடியாது. இங்க பாத்தீங்களா 1000 செடி போல எப்படி வளர்ந்து நிக்குதுன்னு? இங்க பாருங்கத்த, ஒரு செடிக்கு 10 ரூபா கொடுத்தா எங்களால பிரிக்க முடியாது. 50 ரூபா கொடுத்த வேணா பிரிக்கிறோம். சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது 50 ரூபாவா? 50 ரூபாயெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. இவ்வளோ சின்ன வேலை செய்யறதுக்கு நீங்க 50 ரூபா கேக்குறீங்களா? அவ்வளோ காசு எதுக்கு? செடி என்னவோ சின்ன செடிதான், ஆனா அதோட வாசனைக்கு எங்களுக்கு வாந்தி வர மாதிரியே ஆகுது. எங்களுக்கு 10 ரூபா பத்தாது. நீங்க 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் அந்த செடியை பிரிச்சு விசிறடிக்கிறோம். என்னங்கடா இவ்வளோ சின்ன வேலை செய்யறதுக்கு ஒரு செடிக்கு 50 ரூபா கேக்குறீங்களா? நானே மூக்க மூடிக்கிட்டு இந்த செடியெல்லாம் பிச்சு கடாசுறேன். என்னத்த சொல்றீங்க? நீங்களே இந்த பாவக்காய் எல்லாம் பிரிக்கிறீங்களா? சரி, இந்த பாவக்காய் உடம்புக்கு நல்லது, அதனால இத டெய்லி வறுத்து சாப்பிடுங்க. இல்லனா ஊறுகாவை போட்டுக்குங்க. ஒரு வாரம் வரைக்கும் ஊறுகாய் போட்டு நல்லா சாப்பிடலாம். இங்க பாருடா பன்னு, நீ வேணும் வேணும்னு தானே என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த வாசத்தை பார்த்தாலே ஆகாது. என்ன பாவக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட சொல்றீங்களா? மரியாதையா இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? உங்களை பார்த்தாவே எனக்கு கோவமா வருது. புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். நீங்க மட்டும் பாவக்காய் ஸ்மெல்ல சந்தோஷமா இருங்க. நீங்க ஃப்ரீயா கிடைச்ச பெனாயிலாவது குடிப்பீங்க. இந்த பாவக்காவை நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்படி பன்னுவும் புஜ்ஜியும் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. சிச்சு காக்கா அந்த கொடிகளை எல்லாம் புடுங்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வேப்பம் அப்புறம் அந்த பாவக்காவோட கசப்பு மனம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காததுனால கொமட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் மஹி, சோட்டு, துணி 3 பேரும் அங்க வந்தாங்க. என்ன சிச்சு, காலையிலேயே நின்னு கத்திக்கிட்டு இருக்க? தோட்டத்துல வேலை ஏதாவது ஆரம்பிச்சிருக்கியா? ஜன்னல்ல காலையில கை போடும்போது சுவையான தக்காளி கிடைச்சதா? சிச்சு காக்கா அழுதுகிட்டே, எதுவுமே கிடைக்கல, என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கு. யாரோ என் தக்காளி செடியெல்லாம் பிச்சு போட்டுட்டு அங்க பாவக்காய் செடியை நட்டு வச்சிருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் கசப்பு ஸ்மெல் தான். இதனால என்னால மூச்சு விடவே முடியல. அப்போ மஹிகளுக்கு சிரிச்சுக்கிட்டே, ஓ, அப்படி நடந்து போச்சா சிச்சு? பஞ்சாயத்துக்காரங்க உன்னோட சோம்பேறித்தனத்தை பார்த்து உனக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களோ என்னமோ? பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல, டெய்லி இதையே சாப்பிடு. ஆமா சிச்சு, ஜன்னல்ல கை போட்ட உடனே உனக்கு நல்லா தக்காளி கிடைக்கும்.
உனக்கு காய்கறி வேணும்னா நீ தான் வளர்க்கணும். திருட்டுத்தனமா சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும். உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாவக்காய் தான் சரி. ஐயோ என்னால முடியாதுப்பா. இனிமே இந்த கசப்பு வாசனைல என்னால நிக்க முடியாது. இந்த பாவக்காய் நாத்தத்துல என்னால இங்க இருக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் இருக்கவும் மாட்டேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். யான் சோட்டு கிளம்புற? இது உன்னுடைய வீடு தானே? நீ தானே இங்க வீடையும் கட்டுன. ஐயோ எனக்கு இந்த வீடும் வேண்டாம், இந்த தோட்டமும் வேண்டாம். நான் என்னோட பழைய வீட்டுக்கே போறேன். எனக்கு இனிமே இந்த பாவக்காய் வேண்டாம். இந்த பாவக்காவை பிரிச்சு யாருக்காவது ஃப்ரீயா கொடுத்துருங்க. நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கிறேன். அப்படி சிச்சு காக்கா உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல அந்த கசப்பு மனம் தாங்க முடியாம வீட்ல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவருடைய பழைய வீட்டுக்கே ஓடி போயிட்டான். இத பார்த்து மத்த பறவைங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா துணி, நம்ம போட்ட இந்த பாவக்காய் பிளான் எவ்வளவு நல்ல சக்சஸ் ஆயிருக்குன்னு. சிச்சு காக்காவோட இந்த சோம்பேறி குணம் கூட சிச்சு காக்காவை விட்டு போயிடுச்சு. ஆமா மகி, சிச்சுவுக்கு சரியான பாடத்தை தான் கத்து கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் சிச்சு எப்பவுமே இந்த தப்ப பண்ண மாட்டா. இதுக்கப்புறம் நிம்மதியா காய்கறிய நம்ம எல்லாரும் வளர்த்துக்கலாம். சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, நம்ம பசங்க கூட சிச்சுவுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்காங்க. வாங்க அந்த பாவக்காவை நம்ம எல்லாரும் பிரிச்சு சமமா பகிர்ந்துக்கலாம். அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் அந்த பாவக்காய் கசப்பு ஸ்மெல்ல தாங்க முடியாம எப்பவுமே அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய பழைய வீட்டிலேயே தங்கிட்டா.